இதுக்குள்ள ஒரு கவர் போட்டிருக்காங்க. அந்த கவரை இப்படி எடுத்துடலாம். இந்த டச் மாடலில் வந்து என்னென்ன மெனு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பழைய ஸ்டவ் சின்னதாக இருந்ததுனால நமக்கு அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைகள் வந்து அதை விட்டு வெளியே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து கருகி தீஞ்சு போயிடும். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து டச் பேனல் தான். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து பட்டன் சிஸ்டம் கிடையாது. அப்படியே வந்து திருப்பி பார்க்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு கிறிஸ்தியாஸ் வியூ. நான் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம வந்து V-Guard இண்டக்ஷன் ஸ்டவ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. 3000 watts சர்ஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம வீட்டில் வந்து இந்த கரண்ட்லாம் வந்து மாறி மாறி வரும்ல, திடீர்னு வந்து வோல்டேஜ் அதிகமாக வரும், திடீர்னு கம்மியாக வரும், அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ப்ரொடக்ட் பண்ணுமாங்கிறது நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து V-Guard பிராண்ட். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா VIC 150 V2. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கேயே பேக் பண்ணியிருக்காங்க. வேறு வித்தியாசங்களை நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். சில பார்சல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேக்கிங்லாம் வரும், ஒரு சில பேக்கில் இதெல்லாம் வராது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ப்ராடக்ட்டுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குது. உள்ளே இருக்கிற இண்டக்ஷன் காயில் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கவர் போட்டிருக்காங்க. அந்த கவரை இப்படி எடுத்துடலாம். அப்படி எடுத்துகிட்டு அப்படி தூக்கி போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான ஒரு ப்ளக் ஒயர் கொடுத்துருக்காங்க. ப்ளக்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. 16 ஆம்ப்பு கொடுத்துருக்காங்க. 250 volt. ஓகே, ஓரளவுக்கு ஒயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான ஒரு லென்த்தில் இருக்குது. ரொம்ப சின்னதாக இல்லை, கரெக்டாக இருக்குது. அதேமாரி ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாகவே இருக்குது. சில அடுப்புகள்லாம் கொஞ்சம் மெலிசாக வரும் இந்த கார்டு லென்த்து. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. ஸோ ஷார்ட்டேஜ்லாம் அடிக்கடி ஆகுது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அந்த ப்ராப்ளம் வந்து தடுக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து டச் மாடல் தான். இதுக்கு முன்னாடி நான் புஷ் பட்டன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் டச் மாடல் வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டச் மாடலில் வந்து என்னென்ன மெனு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மெனு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இது வந்து நம்ம டவுன் பட்டன், அப் பட்டன், டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைமர் ஆர் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலே அடுப்பில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷத்தில் பால் பொங்கிரும் அப்படின்னா 2 நிமிஷம் இதில் வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா அது வந்து 2 நிமிஷத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வோல்ட் ஆர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வோல்ட்டில் காமிக்கணுமா இல்லை யூனிட்டில் காமிக்கணுமான்றதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 மெத்தடில் வந்து நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து டச் பேனல் தான். எந்த இடத்துலையும் நமக்கு வந்து பட்டன் சிஸ்டம் கிடையாது. அப்படியே வந்து திருப்பி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அந்த கூலிங் ஃபேன் வந்து சின்னதாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இண்டக்ஷன் ஸ்டவ்வோட குவாலிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டவ் வந்து புஷ் பட்டன் மாடலு. நான் ஏன் இதை வாங்கினேன்ற ஃபஸ்ட்டு மெயின் காரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யாராவது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக தோசை சுடுவோம். தோசை சுடாமல் யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னாலே வந்து எல்லா பாத்திரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டக்ஷன் பேஸ் வச்சிருக்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த தோசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் தோசைகள் எடுத்துட்டோம். இது வந்து 26 சென்டிமீட்டரோ 26ஓ 28ஓ எனக்கு சம்திங் தெரியல. ஸோ நான் அது வாங்கி இதுக்கு முன்னாடி பழசு நான் வச்சுருந்தேன். அதில் வந்து நான் வந்து வைக்கும்போது பழைய ஸ்டவ் சின்னதாக இருந்ததுனால நமக்கு இந்த சைடு வந்து அந்த ஸ்டவ்வை விட்டு வெளியே வரும், இந்த சைடு வெளியில் வரும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன்ஸ் இருக்கும். இது வந்து டச் சிஸ்டம், அதனால ஒரே கிளாஸாக இருக்குது. இந்த இடத்துல வந்து அங்கே பட்டன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு அதுக்கு வந்து இங்கே ஒரு லைன் மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசைகள் வந்து அதை விட்டு வெளியே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து கருகி தீஞ்சு போயிடும். அதேமாரி இந்த இடமும் வந்து அந்த ஸ்டவ்வை விட்டு வெளியே இருக்கிறனால இந்த இடமும் வந்து கருகி தீஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு. அதனால தான் பெரிய ஸ்டவ்வாக தேடணும் அப்படின்னு. நான் எப்பவுமே பொருள் வந்து தெரியும், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குவேன், இல்லை அமேசானில் தான் வாங்குவேன். ஸோ அமேசானில் பார்க்கும்போது எனக்கு வந்து சில ப்ராடக்ட்லாம் பெருசாக, சில இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அது வாங்கி பார்த்தா அது வந்து சின்னதாக இருக்குது. டார்லிங்லேயே போயிட்டு அவங்க கடையிலே ஒரு தோசைகளில் வாங்கி, இதை விட பெரிய தோசைகள்லாம் வாங்கி இதில் வச்சு பார்த்து ஓரளவுக்கு சைஸ் வந்து இது வந்து அந்த ஸ்டவ்வுக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் வந்து இந்த ஸ்டவ் நான் வாங்கினேன். அது இல்லாமல் சரி V-Guard ஓரளவுக்கு நல்ல பிராண்டு தான் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வாங்கினேன், அது வந்து எனக்கு செம்மையாக ஒர்க் ஆச்சு.
2 வருஷமா நான் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். அது செம்மையாக ஒர்க் ஆகுது. இந்த இவ்வளோ பெருசு பேன் வாங்கிட்டு தோசை சுடாமையே கிட்டத்தட்ட இந்த தோசைக்கல் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? 2 வருஷமா வாங்கி பாருங்க, புதுசா அப்படியே இருக்கு, தோசை சுடவே இல்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, இதான் மெயினான காரணம். அப்படி சப்போஸ் நான் தோசை செஞ்சு பார்க்குறேன், அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் ஃபியூச்சர் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இப்போ வந்து டெமோ வீடியோ கண்டிப்பாக அடுத்ததாக போடுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதோட டெமோ வீடியோ போடுறேன். நீங்கள் கேட்கலனாலும் என்கிட்ட கண்டென்ட் இல்லைனா நான் இந்த வீடியோ போடுறதா செய்வேன். சரி, ஓகே, நம்ம அடுத்தது போகலாமா? இந்த பேனல் இருக்குல்ல, இது என்ன பேனல் அப்படின்னு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் இல்லை, இது வந்து கிறிஸ்டல் கிளாஸ். அதாவது வந்து இது ஒரு கண்ணாடி. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து செராமிக், அதாவது வந்து டைல்ஸ் மாதிரி. அதில் வந்து ஓரளவுக்கு அது நல்லா அடிப்படிலாம் தாங்குச்சு. நாங்களாம் வச்சு ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டு அடிச்சு கிண்டுவோம், ஒன்றுமே ஆனதில்லை இது வரைக்கும் அந்த கிளாஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளாஸ். ஸோ அதை விட இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். வேற என்ன இதை பத்தி சொல்றது? முக்கியமா இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போட்டிருந்த பிரைஸ் வந்து 4000 போட்டிருந்தாங்க. அதுலயே வந்து ஆஃபர் பிரைஸ், இந்த ஜிஎஸ்டிலாம் இப்ப கொஞ்சம் ரெடியூஸ் ஆனிச்சு இல்லை, அதனால வந்து ஆஃபர் பிரைஸ்ன்னு சொல்லி 3500 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்கும்போது அவங்க நாங்கள் எதுவுமே கேட்கல, குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்களே வந்து 3200 பண்ணி தந்துடலாம் ஃபைனலாக அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நான் வந்து பார்கெனிங் பண்ணல. வாட் வந்து 2000 வாட் சொன்னேன். இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்த வீடியோ கண்டிப்பாக டெமோ வீடியோ வரும், மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.